गणपतये नमो नमः सिद्धिविनायक नमो नमः अष्टविनायक नमो नमः। அனைவருக்கும் வணக்கம். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதராகிய உயர்கணித சார ஜோதிடத்தின் சக்கரவர்த்தியும் நல்லாசிரியரும் ஆகிய திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவருடைய நல்லாசியோடு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். ஏற்கனவே நான் போன பதிவுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இரண்டாம் பாவத்தை பத்தி பார்த்தோம். இரண்டாம் பாவத்தின் காரகங்கள் பலவற்றை பார்த்தோம். அதுல சிலது இப்ப பார்ப்போம். இப்ப இரண்டாம் பாவத்தினுடைய காரகங்கள்ல முகம் பார்த்தோம், முக லட்சணம் பார்த்தோம், வாய், பல், நாக்கு, கண், மூக்கு, தாடை, கன்னம், பேச்சுத்திறன், பார்வைத்திறன், உடலில் உள்ள சக்தி, எளிதில் பணமாக்கக்கூடிய பணம், இந்த விஷயம் வரலாம் நம்ம போன பதிவுல பார்த்தோம். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, பாலக்கல்வி. இரண்டாம் பாவம் அப்படின்னு சொல்றது பாலக்கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. பாலக்கல்வினா சின்னது எல்கேஜில இருந்து 4th ஸ்டாண்டர்ட் அவரெல்லாம் படிக்கிற படிப்பை நம்ம இரண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இரண்டாம் பாவம் நல்ல தொடர்பை கொண்டு இருக்கும் பொழுதுதான் அந்த பிறந்த குழந்தைகளை நம்ம நல்லா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஸ்கூல்ல நம்மளால சேர்க்க முடியும். அந்த குழந்தைகளோட பேச்சும் சீக்கிரமா பேசுங்க. சில குழந்தைகள்லாம் ரொம்ப நாள் ஆகியும் ரொம்ப வருஷங்கள் ஆகியும் பேச்சு திறன் வராது இருக்கும், பேச முடியாம இருக்கும். சில குழந்தைகள் திக்கி திக்கி பேசுவாங்க ஆனா திக்கி திக்கி பேசுவாங்க. சில குழந்தைகள் ரொம்ப சின்ன வயசுல சரளமா பேசுவாங்க. அந்த மாதிரி பேச்சு திறன் நல்லா இருந்தாதான் இந்த பாலக்கல்வி இரண்டாவது பாவம் நல்லா இருந்தாதான் அந்த குழந்தைங்க சின்ன வயசுலயே சூப்பரா படிப்புங்க, நல்லா பேசுங்க, நல்லா பாட்டு பாடுங்க, ரைம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நல்லா பாடுங்க, நல்லா பேசுங்க அந்த குழந்தைங்க. இதுக்கு ஒற்றைப்படை பாவமும் இரட்டைப்படை பாவமும் தொடர்பு கொண்டிருந்தா அந்த குழந்தைகள் நல்லா பேசுவாங்க. 5, 9 பரவாயில்லை. ஆனா 8, 12 தொடர்பு கொண்ட குழந்தைக இவங்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனை ஏற்படும். ஏன் அப்படின்னா, பேச்சு திறனே சிலருக்கு வராது. அந்த பாவங்களும் சரி, அதுக்கான கிரகங்கள், அதற்கான தசாபுத்தியும் சரியில்லாம 8, 12 என்று வலிமையாக வந்தது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகள் சில நேரங்களில் ஊமையாக கூட போகும். அந்த மாதிரி பிறக்க முடியாம கூட போகும். சில குழந்தைகள் ஏன் பேசல, என் குழந்தை ரொம்ப பிறந்து இவ்வளவு நாளாயும் பேசலையே அப்படின்னு சில ஜாதகர் கேட்பாங்க. அப்ப நம்ம இந்த இரண்டாம் பாவத்தை ஆயும் பொழுது பார்த்தா அந்த குழந்தைகளுக்கு பேச்சு திறமை கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சில குழந்தைங்க பேசுவாங்க ஆனா திக்கி திக்கி பேசுவாங்க, சரியா சரளமாக வராது. சில குழந்தைங்க நல்லா பேசிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஏதாவது விழுவாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு விபத்து ஏற்படும். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கத்தியோ வேற ஏதோ ஒரு கூர்மையான ஆயுதங்களால அவங்கள தானா குத்திக்கணும், இல்லைன்னா அடிப்பட்டோ பேச்சுத்திறன் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. அது எப்படி சொல்லணும்னா, தசாபுத்தியும் 8, 12 வரணும், கிரகங்களும் 8, 12 வரணும், இந்த பாவமும் 8, 12 அப்படின்னு ஒன்றா தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் அந்த பேசும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பேச்சு திறமை குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு பேச்சு திறமை கம்மியா இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு பயிற்சி கொடுக்கும் பொழுது சில குழந்தைகள் பேச ஆரம்பிக்கும். அதெல்லாம் இரட்டைப்படை பாவம் கொண்ட குழந்தைகளுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா பணத்தை செலவு பண்ணி அந்த குழந்தைகளை பேச வச்சிருவாங்க. இதுவே ஒற்றைப்படை பாவம்னா கண்டிப்பா அந்த குழந்தைகள் தானாகவே பேசும், தானாகவே அந்த குழந்தைகள் நல்லா படிக்கும். சரிங்களா? இந்த பால கல்வியை குறிப்பதும் இரண்டாம் பாவம் தான். அடுத்து கையிருப்பு பணம். எப்பவுமே கையில காசு இருக்கணும். அதாவது இப்பெல்லாம் நம்ம கார்டுல யூஸ் பண்றோம் இல்லையா, எப்பவுமே ஏடிஎம் கார்டுல போடுறோம், அந்த கார்டு கிரெடிட் கார்டு அப்படிலாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அதை விட கையில பணம் இருக்கும் எப்பவுமே பாக்கெட்ல. அவங்களுக்கு இரட்டைப்படை பாவங்கள் அப்புறம் ஒற்றைப்படை பாவங்கள்லாம் இரண்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பாக்கெட்ல எப்பவும் காசு கையில இருக்கும். அவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிசினஸும் வரும். ஒரு சின்ன சின்ன ஷாப் வச்சிருக்காங்க, தினசரி காய்கறி கடை வச்சிருக்காங்க, இல்லைன்னா அந்த டிஃபன் கடை வச்சிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய கடைங்க, மளிகை சாமான் கடை, அந்த மாதிரிலாம் நிறைய சின்ன சின்னதா வச்சிருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு எல்லாம் கையில காசு புழங்கும். அந்த காசை அவங்க எண்ணுவாங்க, காசை சேர்த்து வைப்பாங்க. அந்த மாதிரி காசு அவங்க கிட்ட புழங்கி கொண்டே இருக்கும். கையில காசை தொட்டு எடுத்துக்கொண்டே இருப்பாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க எல்லாம் இந்த கையிருப்பு பணம் அப்படின்னு சொல்றது இந்த இரண்டாம் பாவத்துலதான். அந்த பாவங்கள் நல்ல தொடர்பை கொள்ளும் பொழுது அந்த கையிருப்பு பணத்தை சேமிக்கவும் செய்வாங்க. வந்தா மட்டும் போதாது, அந்த பணத்தை அவர்கள் நல்லா சேமித்து அடுத்து 2ஆம் பாவத்திற்கு அடுத்த பாவம் 4ஆம் பாவமாக அவர்கள் அதை அசையும் அசையா சொத்துக்களாக அதை மாற்றுவார்கள். கையில் வருகின்ற பணத்தை
அதை தொடர்ந்து 4ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது 2க்கு 4 என்ற 3ஆம் பாவ பரிமாண வளர்ச்சி ஏற்படும் பொழுது இந்த கையிருப்பு பணம் அடுத்து அசையா சொத்தாக அங்கே மாற்றம் அடையும். இது யாருக்கு அப்படின்னா இரட்டைப்படை பாவம் கொண்ட 2 4 6 10 அப்படின்னு தொடர்பு கொண்டு வருகிறவர்களுக்கு கண்டிப்பாக கையில பணம் வரும். வந்த பணம் அடுத்து சொத்தாக மாறும். அடுத்து 6 தொடர்பு கொள்ளும் பொழுது இன்னொரு சொத்தாக மாறும். அந்த மாதிரியான அமைப்பு இந்த இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொண்டவர்களுக்கு. ஒத்தப்படை பாவம் தொடர்பு கொண்டவர்களுக்கு மிதமான காசு வரும், பரவாயில்லை, ஓரளவுக்கு அவங்க கிட்ட காசு இருக்கும், செலவுக்கு வரும். அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து குடும்பத்தை நடத்துவாங்க. கொஞ்சம் சேர்ப்பாங்க, கொஞ்சம் கடனோ ஏதோ ஒண்ணு வாங்கி அவங்க வந்து ஒரு வீடு அந்த மாதிரி வாங்குவாங்க. வாங்காம இருக்க மாட்டாங்க, வாங்குவாங்க. ஆனா இந்த இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொண்ட மாதிரி அவங்களால அவ்வளவு எளிதா சேர்த்து லம்பா செலவு பண்ணிலாம் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவங்களால வாங்குறது கஷ்டம். சரிங்களா? 5 9 அப்படின்றது எதுவும் செய்ய மாட்டாங்க. யார் வீட்டு காசோ வரும், செலவு பண்ணுவாங்க. இல்ல அவங்களே வந்து ஒரு வாரம் வேலைக்கு போனா ஒரு வாரம் லீவ் போட்டுருவாங்க. அந்த ஒரு வாரம் சம்பாரிச்சதுட்ட இன்னொரு வாரத்துல வச்சு சாப்பிட்டுருவாங்க. கையிலன்றது காசு தங்காது, இருக்காது, சேமிக்கவும் அவங்களால முடியாது. 8 12 அப்படின்றது கஷ்டம். அது வந்து வர காசு அப்பவே போயிடும். அவங்க காசு வர்றதுக்கு முன்னே செலவுகள் பல காத்து கொண்டு இருக்கும். அவங்களால சேர்த்து வைக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு அவங்க போக மாட்டாங்க. அதனால 2ஆம் பாவம் 8 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படி தொடர்பு கொண்டால் கையிருப்பு பணம் இருக்காது, கையிருந்த பணம் சேமிப்பாகவும் மாறாது அப்படின்றது 2ஆம் பாவத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்து வந்து பாதுகாக்கும் திறன். இந்த பணத்தை இப்ப வந்துதா காசு, அதுக்கப்புறம் அதை சேமிச்சோமா, அந்த சேமிச்ச பணத்தை பத்திரமா பாதுகாக்கணும். அந்த பாதுகாக்கிற திறமை யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த ஒற்றைப்படை பாவம் இருக்கிறவங்களுக்கும் இரட்டைப்படை பாவம் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அந்த காசை வந்து ஒரு வீடாவோ ஒரு இடமாவோ நிலமாவோ வாங்கிடுறாங்க. அப்போ வந்து அதை வந்து பத்திரப்படுத்துறாங்க, அதை பாதுகாப்பு பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். இதுவே 8 12ன்னா வந்த காசையும் பாதியிலே தொலைச்சிடுவாங்க, எங்கேயோ காணாம போயிடும். நான் மறுதியா எங்கன்னா வைப்பாங்க, இல்ல யாருன்னா எடுத்துப்பாங்க, இல்ல வழியில விட்டுருவாங்க. வரதே சொற்பமான காசு, அதையும் வந்து சரியா அவங்களால பாதுகாக்க முடியாது, அதையும் அவர்கள் இழந்து விடுவார்கள். இந்த 5 9 அப்படிதான். 5 9 சோம்பேறித்தனத்துல முதலிடம். அதனால அதுவும் வெச்ச இடம் தெரியாம மறந்து அவங்களும் வந்து காசை இழந்துருவாங்க. கொஞ்சம் காசு தான் வரும், அதுவும் அவங்க கிட்ட நிக்காது. இந்த 2 4 6 10 இருக்கிறவங்க ரொம்ப புத்திசாலியா பணத்தை பாதுகாக்கிறது, மணி மெயின்ட் அப்படின்னு சொல்றதே அவங்கதான். அவங்க கிட்ட வந்து கையிருப்பு பணம் பாதுகாக்கிற தன்மை எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பாதுகாத்துட்டோம். ஃபர்ஸ்ட் பணம் கையில தங்கணும், தங்கின பிறகு அதை வந்து நம்ம சேமிக்கணும், சேமிச்ச பணத்தை பாதுகாக்கணும். பாதுகாத்த பணத்தை அனுபவிப்போமா, அந்த பணத்தை நம்ம அனுபவிப்போமா அப்படின்றத பாக்குறதும் இந்த 2ஆம் பாவம் தான். அனுபவிப்போமா அப்படின்னு சொன்னா ஒற்றைப்படை பாவம் இருக்கிற தொடர்பு கொண்டாங்கன்னா 2ஆம் பாவம் ஒரு ஜாதகர் அவங்க கஷ்டப்பட்டு கையில சேர்த்த காசை ஒரு வீடா மாத்தி அந்த கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல அவங்க இருந்து நல்ல சுகமா அனுபவிப்பாங்க. புரியுதுங்களா? அந்த வீட்டுல சுகமா அனுபவிப்பாங்க. வண்டி வாங்கினாலும் நல்லா வண்டியை ஓட்டுவாங்க, ஒரு பொருள் வாங்கினாங்கன்னா அதை நல்லா அனுபவிப்பாங்க. அனுபவிக்கிற கொடுப்பனை பிராப்தம் யாருக்கு அப்படின்னா கொடுப்பனை 2ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டவர்களுக்கு. இதுவே இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொண்டவர்களுக்கு அவங்க கையிருப்பு பணம் வரும், சேமிப்பாங்க. அதை வந்து பொருளா வந்து பெரிய பெரிய அசட்டா, பெரிய பெரிய பங்களா, பெரிய பெரிய வீடு, பெரிய பெரிய கார், அந்த மாதிரிலாம் எல்லாமே வாங்க முடியும், அவங்களால வாங்குவாங்க. ஆனா அனுபவிக்கிற யோகம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா இவங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக அவங்க இன்னும் பணம் சம்பாதிக்கணும், இன்னும் பொருள் தேடணும், இன்னும் நிறைய சாதிக்கணும், இன்னும் நிறைய விஷயங்களை தேடணும் அப்படின்னு சொல்லி போகும் பொழுது இவங்களுக்கு அதை அனுபவிக்கிற நேரம் குறைவாக இருக்கும். அதனால இவங்களால அதை சரியாக அனுபவிக்க முடியாது. அனுபவிப்பாங்க, ஆனா என்ன சொல்லிருக்குது, இரட்டைப்படை பாவம்னா புறம் 70 அகம் 30. 30% தான் அவங்களால அந்த சொத்தை அவர்களால் அனுபவிக்க முடியும். 70% வந்து வெளியே ஓடிட்டு இருப்பாங்க, தேடிட்டே இருப்பாங்க, சம்பாரிச்சுட்டே இருப்பாங்க. அதனால அவங்களால அதை வந்து அனுபவிக்க முடியாது. 30% அனுபவிப்பாங்க. இது வந்து 5 9 அப்படின்றது இவங்க சம்பாதிக்கலனாலும் அந்த சொத்து இருந்ததுன்னா நல்லா அனுபவிச்சு அதை செலவு செய்வாங்க. இவங்க 8 12 அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு சொத்து என்பது மிக மிக குறைவாக இருக்கும். அது வாங்குறதும் கஷ்டம், வாங்கினாலும் அவங்க அனுபவிக்கிறதும் ரொம்ப கஷ்டமான விஷயமாகத்தான் இருக்கும். இது வந்து செல்வத்தை அனுபவிக்கும் யோகம். அதுக்கடுத்து செல்வத்தை சேமிக்கும் முயற்சி.
சரி சேமிச்சுட்டோம், அனுபவிக்கிறோம், அதுக்கு ஒரு எஃபர்ட் போடணும்ல ஜெய், அதை தேடணும், திரும்பவும் வந்து அதை சேர்க்கணும், ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீடு வாங்கணும், ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம் வாங்கணும், ஒரு வண்டிக்கு இன்னொரு வண்டி வாங்கணும், போன் வாங்கணும், ஒரு போனுக்கு இன்னொரு போன் வாங்கணும், அப்படிமா யோசிக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் ஒண்ணுக்கு மேல இன்னொரு சொத்து, ஒண்ணுக்கு மேல இன்னொரு பொருள், ஒண்ணுக்கு மேல இன்னொரு ப்ராப்பர்ட்டி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரு அப்படின்னா, அது ரெண்டாம் பாவத்துலதான் தெரிஞ்சுக்கலாம். அதை நினைக்கிறவங்க யாரு அப்படின்னா, இரண்டாம் பாவம் இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொண்ட 2, 4, 6, 8, 12 சாரி 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டவர்களால தான் அதை முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த முயற்சி, எப்பவுமே பணத்தை பத்தியே சிந்தனை இருக்கும், பணத்தை சேகரிக்கணும் அப்படின்ற எண்ணமே அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒற்றைப்படை பாவங்கள் ஓரளவுக்கு, ஏன்னா அவங்களுக்கு வந்து அகம் மட்டும் 70% இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இன்பம், சந்தோஷம், அந்த மாதிரியான விஷயங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள். புறம் என்கிற பணத்தை 30% தான். அதனால அவர்களுக்கு குறைவாக இருக்கும். இந்த 5, 9க்கு எதுவும் கிடையாது, 8, 12க்கும் சுத்தமா கிடையாது. இவங்களுக்கு அந்த முயற்சியே பண்ண மாட்டாங்க. முயற்சி பண்ணாதானே அவங்க ஒரு வீடு வாங்குறதோ இல்ல ஒரு சொத்து வாங்குறதோ இடம் வாங்குறதோ ஏற்படும். அதனால அந்த முயற்சிகள் வந்து இந்த பாவங்களை தொடர்பு கொண்டவர்களுக்கு வருவது என்பது மிகவும் கம்மி. அதுக்கப்புறம் அணிகலன்கள், ரத்தினங்கள், தானியங்கள், அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? இது எல்லாமே வந்து ஒற்றைப்படை பாவங்கள் இருக்கிறவங்களுக்கு மிதமாகவும், இரட்டைப்படை பாவம் இருக்கிறவங்களுக்கு அதிகமாகவும், 5, 9 என்பதற்கு மிக மிக சொற்பமாகவும், 8, 12 இருக்கிறவங்களுக்கு மிக மிக குறைவாகவும் இருக்கக்கூடிய விஷயம். அவங்களால அணிகலன்கள்லாம் தங்காது. ஏன்னா அவங்களுக்கு வரவுக்கும் செலவுக்குமே சரியா இருக்கும். அதை அவங்க எங்க சேகரித்து சேமித்து அதுக்கப்புறம் அதை அணிகலன் ஆக்கி அதை சேர்த்து வைக்கிறது. அதனால அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கடினமான விஷயமாகத்தான் இந்த மாதிரி இருக்கும் இந்த பாவ தொடர்புகள் தொடர்பு கொள்ளும் பொழுது. கடைசியாக அப்படின்னா வாழ்க்கை துணையின் மரணம். வாழ்க்கை துறையின் மரணம் கூட இந்த 2ஆம் பாவத்துல பார்க்கலாம். அது எப்படி 2ஆம் பாவத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, 2ஆம் பாவம் என்பது 7ஆம் பாவம் என்பது கலத்திரகாரங்கள். 7ஆம் பாவம் என்கின்ற கலத்திரகாரனுக்கு 2ஆம் பாவம் 8ஆம் பாவமாக வருவதனால் அவர்களுடைய வாழ்க்கைத்தினுடைய மரணத்தையும் இந்த ஜாதகர்கள் தெரிந்து கொள்ளலாம். அவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வந்து ஒற்றைப்படை தொடர்பு கொண்டா நல்லது, இரட்டைப்படை தொடர்பு இருந்தா ஓரளவுக்கு பரவாயில்ல, இது வந்து பரவாயில்ல, இது ரொம்ப மோசம், 8, 12 வரக்கூடாது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி 2ஆம் பாவத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. காரகங்களை அடுக்கினே போலாம், நிறைய காரகங்கள் இருக்கு. அந்த மாதிரி காரகங்கள்லாம் நம்மளுடைய குருநாதர் நிறைய சொல்லியிருக்காரு. நான் இதுல வந்து கொஞ்சமா தான் சொல்றேன். ஏன்னா இது அடிப்படை கல்வி அப்படின்றதுனால. இதுக்கப்புறம் நம்ம உயர்நிலை கல்வி பாடங்கள்லாம் எடுக்கும் பொழுது ஒவ்வொரு பாவத்தை பத்தியும் ஒரு பதிவு தனித்தனி பதிவாவே நான் பதிவிடுகிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த 2ஆம் பாவத்துல பணம் வரும் வழியும் இருக்கு, பணம் செல்லும் வழியும் இருக்கு. பணம் 2ஆம் பாவம் எதை தொடர்பு கொள்கிறதோ அது வழியாக வரும், 2ஆம் பாவம் எதன் வழியாக போகிறதோ அதன் வழியாக பணங்களும் வெளியேறும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த 2ஆம் பாவ காரகத்து வழியாக நம்ம பார்த்துக்கலாம். இந்த 2ஆம் பாவம் இந்த இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த பாவத்தை மேலும் வளர்க்கிறது. அதனால் அவை வந்து மேலும் பரிமாண வளர்ச்சியாக ஒரு சொத்துக்கு 2 சொத்து 3 சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவங்கள் வளர்ச்சி பெறுகிறது. ஒற்றைப்படை பாவம் என்பது மிதமாக வளர்கிறது. 5, 9 என்பது சுத்தமாக வளரவே வளராது. 8, 12 என்பது அதை நினைக்க கூட முடியாது. அந்த மாதிரியான குடுப்பனை தான் இந்த 2ஆம் பாவ குடுப்பனை. அந்த 2ஆம் பாவ குடுப்பனையில் இந்த மாதிரி பாவங்கள் எப்படி தொடர்பு கொள்கிறது என்பதை நாம் ஆய்வு செய்து, தசாபுத்திகளோடு கிரகங்களோடு ஆய்வு செய்து, அந்த 2ஆம் பாவ உபாதிபதி எது வருகிறது, பாவமுனை எது வருகிறது, எந்த கிரகம் வருகிறது என்று அதையும் பார்த்து, அந்த கிரகம் என்ற சாரம் எந்த கிரகத்தின் மேல் நிற்கிறது என்று அதையும் தெளிவாக ஆராய்ந்து அதற்கு மேல் நாம் ஒரு ஜாதகருக்கு பலன் சொன்னோம் என்றால் அது முழுமையான பலனாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒரு முறைக்கு 2 முறை வீடியோ போட்டு பாருங்க, ரொம்ப நல்லா உங்களுக்கு புரியும். இது ஜோதிடம் சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ, ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ, இல்ல ஜோதிடம் சம்பந்தமா என்னை ஏதாவது தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு தேவையான பதிலை நான் தரேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.